நான் வந்து கொஞ்ச நாள் வாலிபால் மற்றது விளையாடுவேன். பட் அதுக்கப்புறம் எனக்கு வந்து அப்போ என்னன்னா எங்கள் குடும்பத்தில் மற்றவங்களாம் நம்ம ஒரு ஏதாவது ஒரு வேலைக்கு போகணுன்னா என்ன வேலைக்கு போகிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு காவல்துறையில் வேலைக்கு போகணுங்கிறது பசங்களாம் சேர்ந்துக்கிட்டு சினிமாவுக்கு போகிறது அந்த மாதிரி மதியானம் கிளாஸை கட்டி அடிச்சுட்டு போவோம். சிவாஜி கணேசன் படம் தான் நம்ம ஆரம்பத்தில் பார்ப்போம். இப்போ வந்து நாங்கள் இதாக இருக்கிற போதெல்லாம் அந்த ரத்த கண்ணீர் அந்த மாதிரி படங்கள்லாம். ஹீரோயின் வந்து அப்போ வந்து பத்மினி சரோஜெயெல்லாம் நல்லா அப்போல்லாம் சின்ன வயசில் அந்த அவங்களுடைய படம் தான் ரொம்ப அதிகமாக. மீன் குழம்பு அந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். அது கூட இப்போல்லாம் ரொம்ப கம்மி. சின்ன வயசில் ரொம்ப அதிகமாக எங்கள் லைஃப் வந்து நாங்கள் ஒருத்தர் விரும்பி கல்யாணம் பண்ணிட்டதுனால அவங்களும் கட்சி இதில் இருந்ததுனால அவங்களும் கட்சியினுடைய முழு நேர ஊழியர்கள். அவங்களுக்கும் சில சட்டமன்றத்தில் அவரோட பல விஷயங்களை கலந்து பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு. அவர்கிட்ட என்ன ஒன்றுன்னா எதையுமே நம்ம அவர்கிட்ட ஃப்ராங்காக சொல்ல முடியும். சட்டமன்றத்தில் வந்து யாருமே கோவப்படாமல் இருக்க முடியாது. ஏனீங்கன்னா நீங்கள் அரசியல் ரீதியாக விமர்சனம் பண்ணிட்டா அது வேற விஷயம். ஆனால் தனிப்பட்ட முறையில் நீங்கள் வந்து உங்களை வந்து சுட்டி காட்டுற போது ஆண்டுகள் வந்து சினிமாவிலையும் இல்லை அரசியல்லையும் இல்லை. அவர் ஒன்றும் நேரடியாக யாரையும் பார்க்கல, நேரடியாக யாரையும் பேசலை. அப்படி இருந்த போது கூட இந்த அளவுக்கு வந்திருக்காங்கன்னா அது வந்து நோ பாலிடிக்ஸ் ப்ளீஸ் நிகழ்ச்சியில ஒவ்வொரு வாரமும் ஒரு அரசியல் தலைவர்களை மீட் பண்ணி வந்துட்டு இருக்கோம். அவங்க கிட்ட எந்த ஒரு அரசியல் கேள்வியுமே இல்லாம அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பங்கள், சின்ன வயசு அனுபவங்கள், புத்தகம் படிக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு நிறைய கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம யார் கூட இருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் திரு கே பாலகிருஷ்ணன் சார் தான் நம்ம கூட இருக்காங்க. அவர்கிட்ட நிறைய கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கமா. இப்போ வந்து ஒரு பிஸியா இருக்கீங்க, அது எல்லாமே கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் வருஷம் முன்னாடி சின்ன வயசுக்கு போகலாம். சின்ன வயசுல எப்படி இருந்தீங்க? உங்களோட அந்த ஊர் பழக்கம் அதெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு கொஞ்சம் சொல்லுங்க. சின்ன வயசுல வந்து சாதாரணமா பள்ளிக்கூடத்து மாணவர்களா இருக்கிற போது பள்ளி பருவத்துல படிச்ச அனுபவம் இது நிறைய இது இருக்கு. எங்க கிராமம் வந்து ஆக்சுவலா சொல்ல போனா அது கிராமம்னு சொல்ல முடியாது, பெரிய நகரம்னு சொல்ல முடியாது. அது வந்து அண்ணாமலை நகர்ல அண்ணாமலை பல்கலைக்கழகம் இருக்கிறதுக்குள்ளேயே இருக்கிற ஒரு சின்ன குடியிருப்பு நாங்கள் இருந்தது. அதனால இயற்கையாகவே வந்து நாங்கள் சின்ன வயசுல நான் வந்து முதல் வகுப்பு படிக்கிறதுலேருந்து எம்ஏ படிக்கிற வரைக்கும் அந்த பல்கலைக்கழக எல்லைக்குள்ளேயே நான் வந்து படித்தேன். அங்கேயே அவங்களுடைய அண்ணாமலை பல்கலைக்கழகத்தினுடைய அந்த நிர்வாகத்தினுடைய மீனாட்சி ஆரம்ப பாடசாலைன்னு இருந்தது. அது 5வது வரைக்கும். அதுக்கப்புறம் ராணி சேதியாச்சி பள்ளி, அதனுடைய அடுத்த காம்பவுண்டு பக்கத்து காம்பவுண்ட், அப்படியே வந்து +2. அது முடிச்ச உடனே அடுத்து அப்படியே வந்து பியூசி, அதுக்கப்புறம் அப்படியே பிஏ எம்ஏங்கிறது வந்ததுனால இந்த படிப்புக்காக வேற எங்கேயும் போகிறது அல்லது ரொம்ப தூரம் பயணம் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு அந்த அனுபவம்லாம் கிடையாது. ஸோ ஆரம்ப காலத்தில் படிக்கிற போதே ஒரு பல்கலைக்கழக கேம்பஸ்குள்ளே இருக்கிற அந்த மாதிரியான ஒரு இது வந்து எனக்கு இருந்தது. ஸோ நேச்சுரலாகவே என்னென்னா நிறைய படிக்கணும், நிறைய கல்லூரிக்கு கல்லூரியே பார்க்காத ஒரு மாணவருக்கு இருக்கிற இதை விட கல்லூரிக்குள்ளேயே நாங்கள் ஊருக்குள்ளே நுழைஞ்சு போகணுன்னா கல்லூரிக்குள்ளே தான் நுழைஞ்சு போகணும், பல்கலைக்கழக மாணவரோடு தான் போகணும். அவங்க போராட்டம் நடத்துகிற போது மற்ற இது நடத்துகிற போது அது கூடயே தான் பழக்க ஒரு கூடவே நாங்கள் படிக்கிறது வேணால் சின்ன பள்ளி பருவமாக இருக்கலாமே தவிர நம்முடைய வாழ்க்கை முறை எல்லாமே அந்த பல்கலைக்கழக மாணவர்கள், பல்கலைக்கழக அந்த அந்த சூழல் அது கூடயே இணைந்து அமைஞ்சு போச்சு. கிட்டத்தட்ட பள்ளி பருவம் முழுவதும், படிக்கிற பருவம் முழுவதுமே அப்படி அமைஞ்சு போச்சு. அதனால் இப்போ உதாரணமாக வந்து ஒரு 1965 64 65 இந்திய எதிர்ப்பு போராட்டம் முதல்ல வந்து அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை தான் ஆரம்பிச்சது. அப்போ நேச்சுரலாகவே இந்த மாதிரி போராட்டம் நடக்கிற போது உடனே எங்கள் பள்ளிக்கூடத்து மாணவர்கள்லாம் அதில் போய் கலந்துக்கிறது ஒரு வழக்கம் உண்டு. அது எதாக இருந்தாலும் அதில் போய் சேர்ந்துருவாங்க இவங்க. அது அந்த பல்கலைக்கழக மாணவர்கள் போராட்டம் நடத்துகிற போது நேரடியாக எங்கள் பள்ளிக்கூடத்துக்கு வந்து மாணவர்கள்லாம் அழைச்சிட்டு அவங்க போயிடுவாங்க. அந்த போராட்டத்திலேயே நான் வந்து ஒரு முதல்ல கலந்துக்கிட்ட ஒரு போராட்டம்னு பார்த்தீங்கன்னா அது இந்திய போராட்டம் தான். போராட்டத்தோட தான் பள்ளி வாழ்க்கையே ஆரம்பிக்குது. ஆமாம், அப்போ வந்து நான் 7வது தான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். 7வது 8வதுலயே போராட்டம். ஆமாம், அப்படிதான் அது வந்து. ஏன்னா அந்த போராட்டம் அவ்வளவு தீவிரமாக நடந்தது. முதல்ல போராட்டம் வந்து அண்ணாமலை பொழுது தான் ஆரம்பித்தாங்க. நீண்ட காலமாகவே அண்ணாமலை பல்கலைக்கழக மாணவர்களுக்கு விடுதலை போராட்ட காலத்துலேருந்து போராட்டம் ஒரு வரலாறுலாம் உண்டு.
நீங்கள் பார்த்தீங்கன்னா விடுதலை போராட்ட காலத்தில் பல கம்யூனிஸ்ட் தலைவர்கள் அங்கே தான் உருவானாங்க. அதுக்கு பிறகு வந்து திராவிட இயக்கத்தினுடைய தலைவர்கள் பல பேர் அங்கே தான் வந்து உருவானாங்க. நெடுஞ்செழியன், அன்பழகன், மதியழகன் உள்ளிட்ட பல திராவிட கழக தலைவர், திராவிட இயக்க தலைவர்கள்லாம் அங்கே தான் ஒரு பெரிய அன்னைக்கு வந்து ஒரு பொலிட்டிக்கல் சென்டராக மாணவர்கள் மத்தியில் ஒரு அறிவு மையம், ஒரு சிந்தனை மையமாக இருந்தது அண்ணாமலை பல்கலைக்கழகம். ஏன்னா அவ்வளோ மாணவர்கள் ஒரு சின்ன கேம்பஸுக்குள்ளே இருக்கிற இடம் வேறு எங்கேயுமே கிடையாது. ஒரு 7-8 பேர் வந்து சும்மா ஒரு சின்ன கேம்பஸ்குள்ளே அவ்வளோ பெரிய ஹாஸ்டல் இதெல்லாம் இருந்தது. அப்போ வந்து அதனால் வந்து அந்த மாணவர்களுக்கு இருக்கிற அந்த கல்லூரி மாணவர்கள், பல்கலைக்கழக மாணவர்களுக்கு இருக்கிற அந்த எல்லா விதமான இதுவும் எங்களுக்கு சின்ன வயசுலேயே அந்த ஆரம்ப பள்ளிக்கு போகிற போதே அந்த இது வந்து எங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தது. அதனால் ஒரு படிப்பின் மீது ரொம்ப ஆர்வமும் ரொம்ப அக்கறையும் கொஞ்சம் நிறைய. ஏன்னா இந்த மாதிரிலாம் இப்போ இவ்வளோ பெரிய பேராசிரியர்கள் இவ்வளோ இதெல்லாம் படிக்கிற போது நாமளும் படிக்கணும், நாமளும் கல்லூரிக்கு போகணுங்கிறது அது சின்ன வயசுலேயே அதை வந்து தானாகவே தெரிஞ்சு கொள்ளுகிற ஒரு வாய்ப்பு என்பது இருந்தது. ரெண்டாவது, எங்கள் குடும்பத்தில் வந்து யாருமே எனக்கு முன்னாடி ஒரு பட்டதாரியா அப்படிலாம் படித்தவங்களும் கிடையாது. முதல் பட்டதாரி. ஆமாம், யாருமே என்னுடைய தந்தையார் வந்து இராணுவத்தில் பணியாற்றினார். அவர் பல நாட்கள் வந்து வட இந்தியாவில் மற்றதெல்லாம் பணியாற்றினார். பட் அவர் கூட ஒரு படித்து பட்டதாரி அப்படி கிடையாது. அப்போ இராணுவத்துக்கு உடல் தகுதி இருந்தால் போதும், சும்மா ஒரு குறைஞ்சபட்ச கல்வி இருந்தால் போதுங்கிறது தான் அப்போ இருந்தது. அதனால் நமக்கு அந்த மாதிரி ஒரு சூழல், இந்த ஒரு படிப்பின் மீது ஒரு அதிகமாக லைப்ரரிக்கு போகிறது, அதிகமான நூல்களை படிக்கிறது, நாவல்கள் படிக்கிறது, சின்ன பள்ளிக்கூடத்து பருவத்திலேயே அது வந்துருச்சு. கிட்டத்தட்ட வகுப்பில் நான் வந்து ஒரு முதல் மாணவன், 2வது மாணவனுங்கிற அந்த இதில் தான் நான் வந்து ஆரம்பத்துலேருந்தே இருந்தேன். ஸோ அந்த மாதிரி இப்போ ஒரு சூழலே வந்து நமக்கு வந்து ஒரு பரந்த சிந்தனையும், ஒரு பரந்த ஒரு படிப்பின் மீது ஆர்வம், புதுசாக விஷயங்களை தெரிஞ்சு கொள்ளணுங்கிறது. இப்போ நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஓப்பன் ஏர் தியேட்டர்னு ஒன்று இருக்கும். பல்கலைக்கழகத்து கேம்பஸ்குள்ளே ஒரு ஓப்பன் ஏர் தியேட்டர். வாரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஆங்கில படம் தான் போடுவாங்க. ஸோ அந்த வயசுலேயே நீங்கள் ஆங்கில படத்தை பார்த்துக்கிற மாதிரியான ஒரு வாய்ப்பெல்லாம் வேற எங்கேயும் கிடைக்காது. நம்ம தியேட்டருக்கு போனால் தான் ஆங்கில படத்தை பார்க்கணும். அது தியேட்டரில் என்னென்ன மாதிரி படம்லாம் போடுவோம், அது வேறு. பட் அங்கே வந்து நமக்கு புரியாது ஆங்கிலம். பட் இருந்தாலும் அந்த வயசு இப்போ வாரம் வெள்ளிக்கிழமை போடுவாங்க. ரொம்ப அக்கேஷனலாக சில தமிழ் படமும் போடுவாங்க. பட்டு வெள்ளிக்கிழமை அந்த மாதிரி ஒரு கல்ச்சர் வந்து ஒரு கலாச்சாரம், அந்த மாதிரி ஒரு சூழல் அமைஞ்சிட்டதுனால மாணவர் பருவங்கிறது ரொம்ப ரொம்ப இந்த மாதிரி புதுசாக தெரிஞ்சுக்கணும், புதுசாக ஏதாவது படிக்கணும் அப்படிங்கிற இதில் வந்து ரொம்ப இதாக இருந்ததுங்கிறது தான் நான் வந்து. அதே மாதிரி விளையாட்டுலேயும் அங்கே வந்து ஒரு பெரிய பவிலியன் இருந்தது, பெரிய விளையாட்டு மைதானம். வருஷத்தில் வந்து ஒரு 3 முறை 4 முறை வந்து டோர்னமெண்ட்டு, ஆல் இண்டியா டோர்னமெண்ட்டு, சவுத் இந்தியா டோர்னமெண்ட்டு, ஃபுட்பால் மேட்ச்சு, வாலிபால் மேட்ச்சு, டென்னிஸு, இதெல்லாம் ஒரு பெரிய இது நடக்கும் அங்கே. அந்த பல்கலைக்கழக பவிலியன் வந்து அவ்வளோ பெரிய பவிலியன் கிரவுண்ட்லாம். நீங்கள் ஏதாவது கலந்துப்பீங்களா சார் ஸ்போர்ட்ஸில்? நான் வந்து கொஞ்ச நாள் வாலிபால் மட்டும் விளையாடுவேன். பட் அதுக்கப்புறம் எனக்கு வந்து அப்போ என்னென்னா, எங்கள் குடும்பத்தில் மற்றவங்களாம் நம்ம ஏதாவது ஒரு வேலைக்கு போகணுன்னா என்ன வேலைக்கு போகிறது அப்படிங்கிற மாதிரி, ஒரு காவல்துறையில் வேலைக்கு போகணுங்கிறது எங்கள் அப்பாவுடைய ரொம்ப இது ரொம்ப. ஆமாம், இராணுவத்தில் இருந்தனால அந்த மாதிரி ஒரு சர்வீஸ்க்கு தான் போகணும், அதெல்லாம் ரொம்ப டிசிப்ளின்டாக இருக்கணுங்கெல்லாம் ரொம்ப அவரும் இதாக இருந்தார். நாங்களும் வந்து அப்போது அதனால் வந்து ஒரு 9வது 10வதுலேருந்து நான் வந்து அந்த ஃபிசியோதெரப்பி, அந்த ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி இதுக்கு நான் அதிகமாக போவேன். பார் விளையாடுறது, அந்த மாதிரி உடற்பயிற்சி அதில் வந்து செய்கிறது அப்படிங்கிறதுக்கு. ஏன்னா பாடியை நல்லா பில்டப் பண்ணணும், அப்போ தான் வந்து அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி ஒரு நல்ல இதில் தான் அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் நல்ல இதாக இருந்துச்சு நமக்கு. அப்போ வந்து ஏன் வந்து இந்தியை எதுக்கணும், நம்ம வந்து நாங்கள் அப்போல்லாம் ஹிந்தி படிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ நாங்கள்லாம் எங்களுக்கெல்லாம் 6வதுலேருந்தே எங்களுக்கு வந்து ஹிந்தி உண்டு, ஒரு சப்ஜெக்டாக உண்டு. எங்கள் ஸ்கூலில் வந்து ஹிந்தி பண்ணிட்டு உண்டு, சமஸ்கிருதம் பண்ணிட்டு உண்டு. சமஸ்கிருதத்தையும் படிக்கலாம், ஹிந்தியும் படிக்கலாம். ஆனால் அதுக்கெல்லாம் வந்து எக்ஸாம் கிடையாது. எக்ஸாமில் இல்லை, வழக்கமாக சொல்லி கொடுப்பாங்க, வழக்கமாக வாத்தியார் வந்து பயிற்சி கொடுப்பாரு. பட் ஆனால் எக்ஸாமினேஷனில் மார்க்கு வாங்கி தான் ஆகணும்னு கட்டாயம் கிடையாது. நம்ம படிச்சுக்கலாம், தெரிஞ்சுக்கலாம், நம்ம எழுத்து எல்லாம் புரிஞ்சுக்கலாம், ஓரளவு நல்லா கூட படிக்க வாய்ப்புலாம் இருந்தது. அப்படி இருக்கிற போது நம்ம ஏன் வந்து இந்தியை ஏன் எதுக்கணுங்கிற அப்போ ஒரு பெரிய விவாதம் அதெல்லாம் வந்தபோது ஒரு பெரிய இது வந்தது. இப்படி இந்தியை படிக்கிறது நமக்கு ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் இந்திய கட்டாயமாக நமக்கு என்ன வந்துச்சுன்னா,
நம்ம இப்போ இந்திய விரும்புகிறோம், படிக்கிறோம், சரி நம்ம ஏதாவது வாத்தியார் சொல்லிக் கொடுக்க கற்றுக் கொடுக்குறாரு. இது கட்டாயமாக படித்தா ஆகுனாக்கா என்ன வருது? நமக்கு தமிழை விட்டுட்டு இங்கிலீஷும் கற்றுக்கிட்டு இந்தியும் கற்றுக்கிட்டோம்னா எவ்வளோ மண்டை இடியாக இருக்கும்னா அப்போ ஒரு பயமே வந்துருச்சு. வந்து இதை வேற நம்ம வந்து கற்றுக்கிட்டு என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. இப்போ ஹிந்தி தெரியுமா சார் உங்களுக்கு? இல்லை, ஹிந்தி வந்து சும்மா அந்த எழுத்துக்கள் மட்டும் தெரியும். அன்னைக்கு அப்போ படித்தா அது கூட அதுக்கப்புறம் மறந்து இதாகிடுச்சு இல்லை. இப்போ நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷத்துக்கு 50 வருஷத்துக்கு மேலே ஆகுது இல்லை. அதனால சும்மா அந்த எழுத்துக்கள் மட்டும் தெரியும், ஆல்பபெட்டிக்கல் இது மட்டும் தெரியும். மற்றபடி அதை படிக்கிறதெல்லாம் இல்லை. அப்ப நீங்க அரசியலுக்கு வராம இருந்தீங்கன்னா போலீஸ் ஆயிருப்பீங்க. இல்ல, அப்படிதான் நம்ம எய்ம் பண்ணோம். நம்ம வந்து எய்ம் பண்ணது இப்போ நான் படிக்கிற போது கூட சைக்காலஜி தான் நான் ப்ரிப்பேர் பண்ணேன். ஏன்னா அப்ப இருக்கிறவங்க வந்து ஒரு காவல்துறையில் இது பண்ணாக்கா அதுக்கு வந்து சைக்காலஜிங்கிறது ரொம்ப தேவைங்கிற மாதிரி சைக்காலஜி இதுதான் வந்து நான் வந்து படித்தேன். நிறைய கோர்ஸ் படிச்சிருக்க முடியும், அண்ணாமலை யூனிவர்சிட்டி நிறைய கோர்சஸ் இருந்தது. பட் சைக்காலஜிங்கிறது தான் நமக்கு வந்து தேவைங்கிறதுனால அதில் தான் வந்து நம்ம படித்தோம். பட் அதுக்கப்புறம் சூழ்நிலை மாறி போச்சு, நம்ம வேற நம்முடைய தடம் மாறி வேற இடத்துக்கு வர வேண்டியதாக போயிடுச்சு. போராட்டம் இது எல்லாமே தாண்டி உங்களோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் கூடவோ காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் கூடவோ எங்காவது உங்க பகுதியில் சுற்றி பார்த்த இடங்கள் அந்த மாதிரி ஏதாவது மெமரிஸ் உங்களுக்கு இருக்கா சார்? இல்லை, அப்போ வந்து எங்கேயும் வெளியூருக்கு வந்து ஒவ்வொரு வருஷமும் நம்ம வந்து இந்த எஸ்கர்ஷன் போவாங்க. அதே மாதிரி இந்த ஸ்கவுட்டில் நாங்கள் இருந்தோம். ஸ்கவுட்டில் வந்து இயர்லி ஒன்ஸ் ஒரு 10 days கேம்ப் நடத்தும். இப்போ அதெல்லாம் நடக்குதானே தெரியல. அப்போல்லாம் வந்து ஸ்கவுட்டில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸை கொண்டு போய் எங்கேயாவது ஒரு கிராமத்தில் தொலைதூர இதில் அங்கேயே நைட் அண்ட் டே தங்க வச்சு ஒரு நல்ல ஒரு கேம்ப் ஸ்பிரிட்டை உண்டாக்குனாங்க. நம்ம குடும்பத்துக்குள்ளேயே இருந்துக்கிட்டு அப்படி இருக்கிறது பதிலாக நம்ம ஸ்கவுட் ஸ்டூடெண்ட்ஸு ஆசிரியர்கள்லாம் அங்கேயே தங்கி இருக்குது. அவங்களாம் வீட்டுக்கு போக மாட்டாங்க, எல்லாமே டென்ட் அடித்து அங்கேயே ஒரு நல்ல அனுபவம். காலையிலேருந்து பயிற்சி நடக்கும், அப்புறம் இது சொல்லிக் கொடுப்பாங்க, பாடல்கள் சொல்லிக் கொடுப்பாங்க, பலவிதமான இதெல்லாம் ஒரு டிசிப்ளின்டு லைஃபுக்கு அதெல்லாம் வந்து ரொம்ப பயன்பட்டது. அப்படி 2-3 கேம்ப்பு நான் வந்து போயிருக்கிறேன். 9வது 10வது படிக்கிற போதெல்லாம் கேம்புக்கு போயிருக்கிறேன். அது மாதிரி சில நேரங்களில் எஸ்கர்ஷன் அப்போ வந்து அங்கே வந்து பிச்சாவரம் எங்கள் ஊர் பக்கத்துலேயே இருக்க சுற்றுலா மையம் அங்கெல்லாம் போய் பார்த்துருக்குறோம். வேறு சில இடங்களுக்கு அந்த மாதிரி கல்லூரி பள்ளிக்கூடத்துலேருந்து போகிற அந்த மாதிரி எஸ்கர்ஷன் போகிறதெல்லாம் அப்போ நம்ம வந்து போயிருக்கிறோம். ஏதாவது சேட்டை மாதிரி ஏதாவது பண்ணி வீட்டில் மாட்டி திட்டு வாங்கியிருக்கீங்க, அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருக்கா? இல்லை சமத்து பாயாக தான் இருந்திருக்கீங்களா சின்ன வயசில்? இல்லை, அந்த மாதிரி எங்கள் வீட்டில் வந்து அந்த மாதிரி அப்படி வீட்டுக்கு தெரியாமல் அப்படி பண்ணுற பழக்கம்லாம் ஒன்றும் இல்லை. சில நேரங்களில் இப்போ பசங்களாம் சேர்ந்துக்கிட்டு சினிமாவுக்கு போகிறது, அந்த மாதிரி மதியானம் கிளாஸை கட்டி அடிச்சுட்டு போவோம். அது யாராவது அங்கே சினிமா தியேட்டரில் அங்கங்கே பார்த்துட்டீங்கன்னா அவங்க பையன் அங்கே இருந்தால் அங்கே வந்தாலும் வீட்டில் சொல்லிக் கொடுப்பாங்க, ஒரே சண்டையாக நடக்கும். ஏன்னா அவங்க வந்து இது மாதிரிலாம் போகக்கூடாது, படிக்கணும், ஒழுங்காக பள்ளிக்கூடத்துக்கு போகணும் அப்படின்னு தான் ரொம்ப இது பண்ணி தான். ஏன்னா நம்ம வீட்டில் 1-2 பசங்க நம்ம தான் படிக்கணும், வேறு யாரும் படிக்கலை, வேறு அக்கம் பக்கத்துலேயும் யாரும் பெருசாக படிக்கலை அப்படிங்கிற போது அப்படி சொல்லுவாங்க. அப்படிலாம் சண்டை போடுவாங்கன்னு வச்சுங்க. அதெல்லாம் அதே மாதிரி பள்ளிக்கூடத்தில் வந்து மார்க் சில நேரத்தில் வந்து நல்ல மார்க் இருக்க போது ஸ்கோர் பண்ணுவோம். சில நேரங்களில் சில சப்ஜெக்டில் மார்க் குறைஞ்சிரும். அப்போ வீட்டில் ஒரே எங்கள் அப்பா ரொம்ப கடுமையாக அடிப்பார், சட்டை போடுவார். மார்க் அப்போல்லாம் வந்து இந்த இதில் கையெழுத்து வாங்கிட்டு போகணும், ப்ராஸ்பெக்டஸ் ரிப்போர்ட்டில் கையெழுத்து வாங்கிட்டு போகணும், கையெழுத்து போட மாட்டேன்னு தகராறு பண்ணுவார். ரொம்ப அதெல்லாம் ஒரு இது நடக்கும். அது எல்லா வீட்லையும் நடக்கிற மாதிரி எங்கள் வீட்லையும் நடக்கணும்னு வச்சுங்களேன். எல்லாருக்கும் படிக்கிற பசங்க எல்லாருக்கும் அந்த அனுபவம்லாம் இருக்கும். ஆமாம். அப்படி எந்த படத்துக்கு கட் அடிச்சுட்டு போயிருக்கீங்க? ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச ஹீரோயினோட படம் அந்த மாதிரி ஏதாவது? இல்லை, அப்போ ஆரம்பத்தில் நம்ம வந்து சிவாஜி கணேசன் படத்தை நம்ம ஆரம்பத்தில் பார்ப்போம். அப்போ வந்து நாங்கள் இதாக இருக்கிற போதெல்லாம் அந்த ரத்த கண்ணீர் அந்த மாதிரி படங்கள்லாம் அப்போ வந்தது. அப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இந்த இந்தி எதிர்ப்பு அதெல்லாம் போராட்டம்லாம் வந்த பிறகு எம்ஜிஆர் படம் அது மாதிரி பார்க்குற மாதிரி சில நிகழ்ச்சிகள் வந்து அரச கட்டளை. அப்போ அது 67 அரச கட்டளைன்னு முதல் படம், அது ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. அந்த மாதிரி சில படங்கள் நான் ரெகுலராக படம் பார்க்குறதும் கிடையாது, ரொம்ப அக்கேஷனாக தான். அதுலேயும் போய் நாங்கள் எங்கள் ஊர்லேருந்து சினிமா வரோம்னா ரொம்ப தூரம் போகணும், டவுனுக்கு சிதம்பரம் நகரத்துக்கு வரணும் அண்ணாமலையிலேருந்து. அது ரொம்ப அக்கேஷனில் சில நேரங்களில் அப்படி போகிறது உண்டு. அப்படிதான் ரெகுலராக படம் பார்க்கறது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அப்படி சிவாஜி சாரோட டைலாக் ஏதாவது ஞாபகம் இருக்கா சார்? சொல்கிற மாதிரி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ஏதாவது? இல்லை, சிவாஜி கணேசன் டைலாக் அந்த ரத்த கண்ணீர் போன்ற படத்தில் அவர் வந்து இது பண்ணுறது, அது மாதிரி இந்த நம்ம பராசக்தியில் அவர் பேசின வசனங்கள்லாம் ரொம்ப இதாக நம்ம ரசித்து பார்த்துருக்கோம். ஆரம்பத்தில் நடிப்புங்கிற போது அதுதான் கவர்ச்சியாக இருந்தது.
அப்புறம் ஒரு அரசியல் சிந்தனை மற்றதுன்னு வந்த பிறகு அது அப்புறம் நேச்சுரலாக வந்து இந்திய எதிர்ப்புக்கு பிறகு திமுக அப்படின்னு வந்த பிறகு அப்புறம் வந்து எம்ஜிஆர் அப்படிங்கிற மாதிரி அண்ணாதுரையுடைய பேச்சு போக்குவரத்துங்கிற மாதிரி அப்படி வந்துருச்சு. அது வந்து ஒரு நடிப்புக்காக ஒரு இதுன்னு பார்க்கல, இப்போ சினிமாவுக்காக பார்க்கல, சினிமாவோடு சேர்ந்து அரசியல் ரசனையும் சேர்க்கிற போது நம்மளுடைய டேஸ்ட்டும் மாறிடுது. எந்த ஹீரோயின் சார் பிடிக்கும்? இல்லை, ஹீரோயின் வந்து அப்போ வந்து பத்மினி, சரோஜெயெல்லாம் நல்லா அப்போல்லாம் சின்ன வயசில் அந்த அவங்களுடைய படம் தான் ரொம்ப அதிகமாக பிடிக்கும். அப்போ அதிகமான அவங்க தானே, அதுக்கப்புறம் தான் மற்றவங்களாம் வந்தாங்க. சின்ன வயசில் நான் காலேஜ் டேஸில் இருக்கிற வரைக்கும் அவங்க தான் சினிமாவில் டாமினண்ட்டாக இருந்தாங்க. ரீசெண்டாக என்ன படம் பார்த்தீங்க? இல்லை, இப்போ ரீசெண்டாக வந்து அசுரன் படம் பார்த்தேன். அந்த மாதிரி சில படங்கள் பார்த்தேன். இந்த சமூக ஒடுக்குமுறை இந்த மாதிரி இது, அப்புறம் இந்த உதயநிதி நடித்த ஆமண்ணன் அந்த மாதிரி படம் பார்த்தேன். அதெல்லாம் இப்போ வந்து தியேட்டரில் போய் பார்க்குறதுங்கிறது இதாக போயிடுச்சு. இப்போ சில இடங்களில் அவங்களே இந்த ஸ்பெஷல் ப்ரிவி ஷோ போடுறாங்க, அல்லது இப்போ இதுலேயே ஓடிடிலே வரல அதில் பார்த்துக்கிற மாதிரி வசதி இருக்குது. தியேட்டரில் தான் போய் பார்க்கணுங்கிற. ஜெய்பீம் படம் பார்த்தீங்களா? ஜெய்பீம் தான் நாங்கள் அது எங்கள் லைஃபோடு நாங்கள் நடத்தின போராட்டத்தோடு சம்மந்தப்பட்ட படம் இல்லை, அல்லது இதுலேயே போய் பார்த்தோம், நாங்கள் பிரைவேட் தியேட்டர்லேயே பார்த்தோம். இப்போ சமகால ஹீரோஸ்லாம் உங்களுக்கு அட்ராக்ட் பண்ணுற மாதிரியான நடிப்போ இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நடிப்பு யார் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லை, சமகாலத்தில் வந்து அதாவது ஒரு காலத்தில் வந்து சினிமாவில் வந்து கதை இருக்கோ இல்லையோ வந்து ஹீரோவுக்காக பார்க்குற இது ஒரு காலம் இருந்தது. இந்த ஹீரோ நடித்தாருன்னா அந்த படம் தான் ஓடும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இப்போ அப்படி கிடையாது. இந்த ஹீரோவுக்காக ஒரு படம் ஓடுறதுங்கிறதுலாம் இப்போ ரஜினிக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஓடலாம், அவ்வளோதான். அல்லது அது கூட இப்போ படிப்படியாக குறைஞ்சிருச்சு. இப்போ வந்து கதை என்ன இருக்குது, மியூசிக் என்ன இருக்குது, யார் டைரக்டர், அப்போல்லாம் டைரக்டர் யாருன்னே யாருக்கும் தெரியாது, யார் மியூசிக் அமைக்கிறாங்கன்னே தெரியாது, யார் பாடுறாங்க அப்படிலாம் தெரியாது. ஒன்லி ஒன்று ஹீரோவை மட்டும்தான் பார்த்துட்டு பார்க்குற பழக்கம் ஒரு காலத்தில் இருந்தது. ஆனால் இப்போ வந்து அவங்களுக்காக மட்டுமே படம் ஓடுறது போய் இப்போ வந்து கண்டென்ட்டுக்காக கதை மற்றது அது மாதிரி இது ஓடுது. அதனால் இப்போ வந்து இன்னார் படம் தான் நல்ல படம் அப்படின்னு பார்க்கல. என்னுடைய இப்போ இருக்கிற கதை அம்சங்கள் அது மட்டும் இல்லை. ஒரு அந்த காலத்தில் வந்து மக்களுடைய நேரடியான பிரச்சனைகள் வந்து கதையாடலாக வர்றது ரொம்ப குறைவு. இப்போ அது கிடையாது. இப்போ வந்து மக்களுடைய நேரடியான பிரச்சனைகள் வந்து கதையாடலாக வருது, கருப்பொருளாக வச்சுருக்கிறாங்க. ஏதாவது ஒரு சோசியல் கண்டென்ட்டை வச்சு தான் கதை எழுத முடியும், சினிமா எடுக்க முடியுங்கிற நிலைமை. இப்போ உதாரணமாக ஜெய்பீமே எடுங்களேன். ஒரு சமூகத்தில் நடந்திருக்கிற காவல்துறையினுடைய ஒரு அத்துமீறிய செயல் வந்து அது நல்லா எடுக்கிற போது ஒன்று அந்த கண்டென்ட்டு, ரெண்டாவது அதை எடுத்திருக்கிற அந்த முறை எல்லாம் சேர்ந்து அந்த படம் வந்து ரொம்ப கமர்ஷியலாகவும் நல்லா நடந்தது. அதே மாதிரி கண்டென்ட்டுங்கிற முறையில் சில இடங்கள் வந்து சில படம் வந்து கதைக்காக நல்லா இருக்கும், ஆனால் கமர்ஷியலாக ஃபெயிலியர் ஆகிடும். சில படம் வந்து கமர்ஷியலாக நல்லா ஓடும், ஆனால் வந்து கதையோ மற்றதோ ஒன்றும் இருக்காது. பட் அந்த படத்தை வந்து அப்படி சொல்ல முடியாது. அதனுடைய கண்டென்ட்டும் நல்ல படங்கிற முறையில் அதனுடைய தன்மையும் நல்லா இருந்தது. அதே மாதிரி அதனுடைய கமர்ஷியலாகவும் அந்த படம் வந்து பெரிய இதாக வந்து காரணம் என்னன்னா அந்த கதை அம்சம்தான். அது நடந்த அந்த கொடுமை, இவ்வளோ அராஜகம் நடக்குது. அப்போ ஒரு சமூகத்தில் இருக்கிற அந்த மாதிரி இதை எடுக்கிற போது அதுக்கு ஒரு நல்ல ஒரு வேல்யூ இருக்குது. இப்போ பராசக்தி படம் கூட ஏன் அவ்வளோ ஓடிச்சு, இன்றைக்கும் பராசக்தி படத்தை எல்லாரும் ரசிக்கிறாங்கன்னா ஏன்னா அன்னைக்கு சமூகத்தில் இருக்கிற அந்த கொடுமையை வந்து விளக்குகிற போது அது ஒரு 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 கலை வடிவத்தில் வர்ற போது அதை மக்கள் ரசிக்கிறாங்க. சாதாரணமாக காதல், அடிதடி, போக்குவரத்து அது மாதிரி இருக்கிற படம் ஏதோ அன்னைக்கு பார்க்குறாங்க, அன்னையோட முடிஞ்சது. பட் சமூகத்தில் நீடித்து நிலச்சி நிற்கிற படங்களாக சில படங்கள் இருக்குன்னா அது காரணம் வந்து சமூகத்தில் இருக்கிற அந்த மாதிரி ஏதோ ஒரு சமூக தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த மாதிரி அம்சங்களை கருப்பொருளாக கொண்டு தயாரிக்கிற படங்கள் தான் ஒரு நீலிச்சி நிலச்சி நிற்குதுங்கிறத நம்ம பார்க்கணும். ஒரு சீரியஸான பொலிட்டிக்கல் கெரியர், டெய்லியும் ஏதாவது ஒரு போராட்டம் இல்லைன்னா ஒரு ப்ரெஸ் மீட் இப்படி தான் போயிட்டு இருக்கோம். காமெடி சீன்ஸ் இல்லைன்னா இந்த நகைச்சுவை நடிகர் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு இருக்கா சார்? காமெடி இல்லை, காமெடியில் வந்து அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தங்கவேல் வந்து தங்கவேல் பாலையாவுடைய அதுக்கு நிகராக இப்போ இருக்கிற மாதிரி தெரியல. இப்போ நிறைய காமெடி இது வந்திருக்குது. அவங்க தங்கவேலோ அல்லது வந்து டிஎஸ் பாலையாவோ அந்த மாதிரி நடிக்கிற அந்த காமெடியினுடைய இது வந்து இப்போ இருக்கிற மாதிரி இப்போ அந்த அளவுக்கு ஒரு பெரிய இதாக இல்லை. பட் இருந்தாலும் இப்போ வடிவேலுடைய இது வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல, காமெடி நல்லா பண்ணிகிட்டு இருக்குது. பட் இப்பயும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்காங்க. அது வந்து அவங்கெல்லாம் நேச்சுரலாகவே, அதாவது வந்து காமெடி பண்ணுறோங்கிறது தெரியாமையே வந்து இயற்கையாகவே அந்த ஒரு சிரிப்பு அல்லது வந்து ஒரு நகைச்சுவை தன்மை வந்து அவங்களுடைய அந்த பேட்டர்னுக்கு அது. அதே மாதிரி நம்ம
நம்ம ஒரு கலைவாணர், அவருடைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மதுரம், கலைவாணர் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வசனத்திலேயே அது வந்து அந்த ரசனை என்பது இருந்தது. பட் அது வந்து அன்னைக்கு இருந்த டெக்னாலஜி, அன்னைக்கு இருந்த இதில் வந்து ஓரளவுக்கு தான் பண்ண முடியும். இன்னைக்கு டெக்னாலஜி நிறையா வளர்ந்துருக்குங்கிறது வேற. பட் அந்த மாதிரி இவங்கள்ட்ட நல்ல நல்ல ஒரு பார்க்குறது இன்றைக்கும் கூட அவங்களுடைய காட்சிகள் எடுத்து போடுற போது ரொம்ப இதாக தானே இருக்குது. இப்போ வடிவேல் நல்லா பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ சமீபத்தில் கொஞ்சம் இது பண்ணியிருக்காங்க. இப்போ வேறு சில பேர் வந்திருக்காங்க. உங்களோட தோழர் முத்தரசன் அவர்கள்லாம் வந்து படத்துல நடிக்கிறாங்களே, அது மாதிரி உங்களுக்கும் ஏதாவது படத்துல நடிங்க அப்படின்னு வாய்ப்பு? இல்ல அது வந்து சரி, அவர் நடிக்க நல்லதுதான். நான் வேணும்னு சொல்ல, பட் எனக்கு அந்த மாதிரி இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அது மாதிரிலாம் இல்லை. ஒருவேளை உங்களோட லைஃப், உங்களோட ஒரு வாழ்க்கையை வந்து ஒரு படமா எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், யார் நடிச்சா நல்லா இருக்கும்னு உங்களுக்கு ஒரு தாட் இருக்கு? எங்க லைஃப் எல்லாம் வந்து ஒரு படமா எடுத்து பாக்குற அளவுக்குலாம் எங்க லைஃப் இருக்குன்னுலாம் நான் சொல்ல முடியாதுங்க. அது சும்மா நம்ம ஒரு 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 கட்சி ஊழியன், ஒரு சமூகத்துக்கு பணியாற்றக்கூடிய ஒரு ஊழியன்கிற முறையில் இது பண்ணுறமே தவிர ஒரு 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 வர ஒரு ஒரு அது வந்து மற்றவங்களுக்கு ஒரு முன்னுதாரணமான வாழ்க்கையாக நம்ம வாழ்ந்துருக்கிறோமா அப்படிங்கிறத நாம் அப்படி ஒன்றும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அது நாமளே இது பண்ண முடியாது, சொல்ல முடியாது. ஆமாம், அது மற்றவங்க யாராவது அனலைஸ் பண்ணால் வேணா அப்படி சொல்லாமே தவிர நாம் வந்து எனக்கு பார்க்குற போது ஒரு சாதாரண வாழ்க்கை தான் நம்ம வாழ்கிறோம். ஒரு ஒரு முன்னுதாரணமாக அல்லது வந்து ஒரு பெரிய மற்றவங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு பாடத்தை அப்படி இருக்கிற மாதிரி எனக்கு படலை. நிச்சயமா அது உங்களோட ஒரு தன்னடக்கம் அப்படின்னு சொல்லலாம். யதார்த்தமாக சொல்கிறேன். யதார்த்தமாக நம்ம வந்து அதாவது எதை வேணாலும் ஒரு படமாக எடுக்கலாம், அது வேற விஷயம். அது நான் பட் அது வந்து அதுலேருந்து என்ன நம்ம சமூகத்துக்கு சொல்ல போகிறோம், செய்தி என்ன இருக்குது அப்படிங்கிறதான முக்கியம். அதில் அப்படியான ஒரு நம்ம ஒரு கட்சி நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான கட்சி ஊழியர்கள் இருக்காங்க. அந்த மாதிரி நம்ம ஒரு ஊழியராக இருக்கோம், அவ்வளோதான். அதை தாண்டி நம்ம என்ன சாதிச்சிருக்கோங்கிறது ஒன்றும் பெருசாக சொல்ல முடியாதுல்ல. இப்போ வடிவேலு, நகைச்சுவை அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசும்போது இப்போ யூஸ்ல இருக்க சில டேர்ம்ஸ் நான் சொல்றேன், அதை சொன்னது உங்களுக்கு டக்குன்னு யார் ஞாபகத்துக்கு வர்றாங்க, அரசியல் ரிலேட்டடா யார் ஞாபகத்துக்கு வர்றாங்க அப்படின்னு சொல்லுங்க. ஃபன்னியா இப்பவே கண்ணை கட்டுதே அப்படின்னு சொல்லும்போது யார் பேசுறது உங்களுக்கு ஞாபகம் வரும்? ஐயோ, அது கரெக்டா தெரியலமா. அப்புறம் யாராவது பேசியிருக்கும் போது நல்லா கம்பி கட்டுறான், கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்றான் பாரு, அப்படி ஏதாவது தோணியிருக்கா சார்? இல்லை, அது ஏதாவது சினிமாவில் வர்ற வசனமாக இருக்குமா என்னன்னு எனக்கு தெரியல. பட் இது இல்லை சாதாரண நடைமுறையில் வர்றபோது பலரும் பேசிக்கிறது மாதிரி இருக்கலாம், அது வேற. பட் இது ஒரு 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 கதாநாயகனோ அல்லது வந்து ஒரு இவனையோ ஒரு சம்மந்தப்பட்ட ஒருத்தரை சம்மந்தப்படுத்துகிற மாதிரி அதில் ரெலவன்ஸ் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியும். இல்லை சாதாரணமாக நிறைய கமர்ஷியல் கமெண்ட் அடித்து பேசிக்கிற போது ஒருத்தர் கமெண்ட் அடித்து பேசுற இல்லையா, அந்த மாதிரி பேசிக்கலாம். அடுத்ததா உங்களோட சமையல் சாப்பாடு விஷயம் பத்தி பேசும்போது உங்களுக்கு என்ன ஃபுட் ரொம்ப பிடிக்கும்? அதாவது ரொம்ப ஃபுட்டு எனக்கு மீன் குழம்பு அந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். அது கூட இப்பெல்லாம் ரொம்ப கம்மி. சின்ன வயசுல ரொம்ப அதிகமாக மீன் மற்ற நான்வெஜ் ஐட்டங்கள் நிறைய சாப்பிடுவோம். வெஜிடேரியனும் சாப்பிடுவோம், ஒன்றும் இது இல்லை. பட் விரும்பி சாப்பிட்றதுன்னா ஃபிஷ் வந்து விரும்பி சாப்பிடுவோம். ஏன்னா நாங்கள் இருக்கிற இடங்கள்ல நிறைய இப்போ நாங்கள் இருக்கிற இடத்துல ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபிஷ்ஷு கிடைக்கும். ஒரு ஒரு வெளியிலேருந்து வந்து ஐஸ் வச்சு அப்படி தான் கிடைக்கணும்னு அவசியம் கிடையாது. ரொம்ப சாதாரணமாக கூடையில் எடுத்து வந்து விற்பாங்க கடல்லேருந்து. ஸோ அதனால் வந்து ஃபிஷ்ஷு, எறா, நண்டு இந்த மாதிரி ஐட்டங்கள் ரொம்ப அதோட எங்கள் வீட்டுக்கு எதிர்த்தாப்புலேயே ஒரு பெரிய ஆறு போகுது. ஸோ அதில் கிடைக்கிற மீன்லாம் கிடைக்கும். அதனால் ஃபிஷ்ஷுங்கிறது நாங்கள் அதோட இணைந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கையை அமைஞ்சு போச்சு. நீங்க சமைப்பீங்களா சார்? நீங்க டீ காஃபி மட்டும் போடுவோம், அவ்வளவுதான். துணைவியார் தான், அதுக்கு மேல நம்ம அந்த ரிஸ்க் எல்லாம் எடுத்துக்கிறது இல்லை. அவங்க என்னைக்காவது ஃபீல் பண்ணிருக்காங்களா என்னோட அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணல அப்படிங்கிற மாதிரியான வருத்தம் அவங்களுக்கு ஏதாவது இருக்குமா? இல்லை, ஆக்சுவலி என்னுடைய ஃபேமிலி எப்படின்னா அவங்களும் வந்து கட்சியினுடைய ஒரு 3 நேர ஊழியர், அவங்களும் இந்த இதில் இருக்கிறதுனால அவங்களுக்கும் அந்த மாதிரி பிரச்சனை இல்லை, எனக்கும் அந்த மாதிரி பிரச்சனை இல்லை. அதாவது அவங்க ஒரு வீட்டோட இருக்கிறவங்களா இருந்தாங்கன்னா அவங்க எதிர்பார்ப்பாங்க நம்மோட வந்து நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணல அல்லது வேற எங்கேயாவது போகலையா வரலையா அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. பட் நாங்கள் இப்போ காலையில் கிளம்புனாக்கா நான் ஒரு பக்கம் கிளம்புவோம், அவங்க ஒரு பக்கம் கிளம்புவாங்க. அல்லது அவங்க ஒரு ஊருக்கு போவாங்க, நான் ஒரு ஊருக்கு போவேன். முந்தா நாள் அவங்க கல்கத்தா போயிட்டு வந்தாங்க, நான் வந்து மதுரைக்கு போயிட்டு வந்தேன். இன்னைக்கு காலை தான் 2 பேரும் வந்தோம். ஸோ அந்த மாதிரி லைஃப் லாங் வந்து அந்த மாதிரி அமைஞ்சு போயிட்டதுனால அதில் வந்து எனக்கோ அவங்களுக்கோ அந்த மாதிரி எதிர்பார்ப்போ மற்றது ஒன்றும் இல்லை. அது மாதிரி ஒரு நம்ம வந்து போதுமான அளவுக்கு ஷேர் பண்ணிக்க முடியல,
அல்லது நம்ம வந்து நயத்தை அப்படி ஒன்றும் எங்களுக்குள்ள அந்த குறை இருக்கிற மாதிரிலாம் இல்லை. அதனால பிரச்சனை இல்லை. இல்லை, லைஃப் வந்து அப்படி அமைஞ்சு போச்சு. அது மாதிரி ஒரு எல்லாருக்கும் அப்படி அமையாது. எங்கள் லைஃப் வந்து நாங்கள் ஒருத்தர் விரும்பி கல்யாணம் பண்ணிட்டதுனால, அவங்களும் கட்சி இதில் இருந்ததுனால, அவங்களும் கட்சியினுடைய முழு நேர ஊழியர்கள், அவங்களுக்கும் சில பணிகள் இருக்கு. அப்போ அமையல, நீங்க அமைச்சிட்டீங்கன்னு சொல்லணும். இல்லை இல்லை, நேச்சுரலாக அது அமைஞ்சது. 2 பேரும் விரும்பி கைது பண்ணா அமைஞ்சது, அவ்வளோதான். அதனாலதான் பிரச்சனை எல்லாம் ஸ்மூத்தா இருக்கு. புத்தகம் பத்தி எல்லாம் பேசும்போது இப்ப ரீசெண்டா என்ன புக் படிச்சுட்டு இருக்கீங்க? நீங்க படிச்சதுல உங்களுக்கு ரொம்ப மனசுல நிக்கிற ஒரே ஒரு புத்தகம் அப்படின்னா எதை சொல்லுவீங்க? இப்போ நான் ரீசெண்டாக வந்து அந்த கர்நாடக எழுத்தாளர் என்ன அவங்க பேர், இந்த யாஸ்வேசம்னு ஒரு புக்கு. அது வந்து இந்த இஸ்ரேலில் நடக்கக்கூடிய அந்த ஹமாஸ், இது வந்து அவங்க எழுதி ஒரு 10 வருஷம் ஆகுது, ஒரு 8 வருஷம் ஆகுது இப்போ நடக்கிறது. அதை பற்றியே ஒரு புத்தகம், ரொம்ப நல்ல புக்கு அது. அது ஆக்சுவலாக வந்து அந்த மேடம் வந்து அவங்க இஸ்ரோவில் இது அந்த அங்கே பெங்களூரில் இருக்கிற ஒரு பப்ளிக் செக்டார் இதில் சீஃப் இன்ஜினியராக இருந்திருக்காங்க. இந்த புத்தகத்தை படிக்கிற போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, எப்படி இவ்வளவு நுணுக்கமாக வந்து இஸ்ரேலை பற்றி, ஹமாஸை பற்றி, பாலஸ்தீன் பற்றி, அங்கே இருக்கிற அந்த ஹிட்லர் காலத்தில் நடந்த ஜெர்மனை பற்றி, அங்கே நடக்கிற அந்த யூதர்கள் மேல் நடக்கக்கூடிய கொடுமை இவ்வளவு நுணுக்கமாக எப்படி எழுதுகிறாங்கன்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அவ்வளோ நேரடியாக பார்த்த மாதிரி அவங்க வந்து எழுதியிருப்பாங்க. அவ்வளோ அருமையான நாவல் அது. அப்புறமா தான் பின்னாடி அவங்க கடைசியாக எழுதுகிறாங்க, இந்த நாவல் எழுதுறதுக்காக நான் என்ன பண்ணேன்னு கிட்டத்தட்ட ஒரு ஒரு 7-8 வருஷம் வந்து அவங்க பல நாடுகளுக்கு போய் விசிட் பண்ணியிருக்காங்க. இந்த ஜெர்மனில் இருக்கக்கூடிய அந்த 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 கொடுமைகளை படுத்தக்கூடிய அந்த கேம்ப்பு, அந்த ஹிட்லரை யூதர்களை அடைச்சி வச்சு கொண்ட அந்த இடங்கள், அந்த யாஸ்வேசம்ங்கிறது வந்து அந்த மாதிரி ஒரு கொடுமை நடத்தப்பட்ட ஒரு இதை பற்றிய ஒரு கண்காட்சி இருக்கிற இடம். அது வந்து அந்த பாலஸ்தீன் வந்து எப்படி வந்து இன்னைக்கு வந்து 3 இவங்களுக்கும் முக்கியமான, இப்போ கிறிஸ்டியன்ஸுக்கும் அங்கே வந்து இது இருக்குது, இஸ்லாமியர்களுக்கும் அங்கே இது இருக்குது. ஆனால் அங்கே வந்து சண்டை எப்படி ஓயாமல், அது ஒரு நல்ல நாவல் அது. ஆக்சுவலாக அது வந்து ஒரு யூதர் குடும்பம் அங்கேருந்து தப்பி வந்து இந்தியாவில் வாழ்ந்து, அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒரு அம்மா வந்து திரும்ப அங்கே போய் பார்க்குற மாதிரி எழுதுறாங்க. அது அவ்வளோ நல்ல. சமீபத்தில் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி நான் படித்தோம்லாம், ஒரு பெரிய நாவல் அது, ஒரு 600 பக்கம் இருக்கும். வெரி குட். இது அரசியலை பொறுத்த வரைக்குமே உங்களோட கட்சிகள் நண்பர்கள் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு யார் க்ளோஸ்? அதே மாதிரி எதிர்கட்சிகள்ல அந்த மாதிரி உங்களுக்கு இருக்கக்கூடிய நண்பர்களை பத்தி சொல்லுங்க, பொதுவாகவே நண்பர்கள் பத்தி. இல்லை, பர்சனலாக எனக்கு நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்க, நம்ம கூட படித்தவங்க, ஊரில் இருக்கிறவங்க. அது இப்போ இப்படின்னு சொல்ல முடியாது, நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் வந்து நட்பு ரீதியாக பழகிறவங்க இருக்காங்க. கட்சிங்கிற முறையில் நம்ம எல்லாரோடையும் பழகிறோம். அதில் சில பேரோட க்ளோஸாக பழகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ முத்தரசு இருக்காருனா க்ளோஸாக பழகும், திருமாவளவன் இருக்காருனா க்ளோஸாக பழகும், இப்போ திமுக தலைவர்கிட்டையும் க்ளோஸாக பழகும். பட் இருந்தாலும் அவரோட நெருக்கமாக நம்ம அண்ணாட உட்காந்து பேசிக்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி திமுக இருக்கிற அடுத்த கட்ட தலைவர்கள் பல பேர் நம்மோட நெருக்கமாக பழகுவாங்க, நெருக்கமாக பேசுவாங்க, ஃபோனில் பேசுவோம். இப்படி அரசியல் ரீதியாக வந்து நட்பு வட்டாரங்கள்ங்கிறது, நம்ம சட்டமன்ற உறுப்பினர் இருந்தால் பல சட்டமன்ற உறுப்பினர்கள் திமுகவில் இருக்கிறவங்க, அதிமுகவில் இருக்கிறவங்க, அதே மாதிரி தேமுதிகவில் இருக்கிறவங்க, காங்கிரஸில் இருக்கிறவங்க, பல சட்டமன்ற உறுப்பினர்கள் இப்போ கூட ரொம்ப நட்பு ரீதியாக பேசுகிறவங்க இருக்காங்க. ஏன்னா அந்த 5 வருஷம் அவங்களோட நம்ம இருந்து செயல்பட்டோம், பல சம்பவங்களுக்கு போயிருப்போம், பல பிரச்சனைகளை தலையிட்டிருப்போம், அவங்களோட பல கருத்துக்களை பரிமாறிக்கிட்டு இருப்போம். அப்படி நிறைய பேர் வந்து நம்மோட நெருக்கமாக இருக்காங்க. இப்போ மாணவர் பருவத்தில் இருக்கிற நண்பர்கள் கூட என்ன நெருக்கமாக இருக்கிறவங்களா, சின்ன வயசுல அண்ணாமலை யூனிவர்சிட்டி இப்போ என் கூட இருக்கிற பாலச்சந்திரன் எனக்கு ரொம்ப அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் க்ளோஸாக இருக்கிற ஃப்ரெண்டும் இருக்காரு. அவர் அந்த மாதிரி ஃபேமிலி அடிப்படையில் அப்புறம் அப்படி நிறைய இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் பற்றி பேசும்போது இப்போ சமீபத்தில் விஜயகாந்த் அவர்கள் வந்து இறந்தார். அவர் கூட உங்களுக்கு ஏதாவது கான்வர்சேஷன் மறக்க முடியாது, அவரை பற்றி ஏதாவது சொல்ல முடியுமா சார்? இல்லை, அவரும் நான்லாம் ஒரே நேரத்தில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தோம். அவர் வந்து எதிர்கட்சி தலைவராக இருக்கிற போது நான் வந்து சிபிஎம்னுடைய கட்சியினுடைய கொறடாவாக இருந்தேன். அந்த 5 வருஷம் வந்து அவரோட நல்ல பழகிறதுக்கு நல்ல வாய்ப்பு கிடைச்சிது. சட்டமன்றத்தில் அவரோட பல விஷயங்களை கலந்து பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு. அவர்கிட்ட என்ன ஒன்றுன்னா, எதையுமே நம்ம அவர்கிட்ட ஃப்ராங்காக சொல்ல முடியும். அவர் ஒரு கட்சி தலைவர், பெரிய சினிமா இவர் அப்படிங்கிற மாதிரி நம்ம தயக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எதாக இருந்தாலும் சொல்லுங்கன்னா சொல்லுங்கன்னு தான் கேட்பார். அவர் வந்து நான் ஒரு இதில் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அந்த தோரணைலாம் அவர்கிட்ட இருக்காது. அப்படி ஒரு எதையுமே ஒரு பரஸ்பரம் கலந்து பேசுகிற அப்படி ஒரு நல்ல பண்பு உள்ளவர் தான். சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற வரைக்கும் அதில் அவர் நாங்கள் எல்லாம் ஒரே அணியிலேருந்து செயல்பட்டோம். அப்படிலாம் இருந்தபோது நிறைய விஷயங்கள் சட்டமன்றத்தில் பல விஷயங்கள் அவர் பேசுகிற போது நாங்கள் அவருக்கு உடனே இருக்கோம், நாங்கள் பேசுகிற போது அவர் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு.
அப்படிலாம் ஜெயலலிதா அரசாங்கத்தை ஆதரிச்சும் இருக்கோம். ஜெயலலிதா அரசாங்கத்தை பின்னாடி நாங்கள் 2 பேரும் சேர்ந்து எதிர்த்த காலமும் உண்டு. அப்போது நட்பு ரீதியாக பழகிறதுக்கான வாய்ப்பு மற்றதெல்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் 2016 எலெக்ஷனில் நம்ம வந்து ஒரு மக்கள் நல கூட்டணின்னு நம்ம உருவாங்க. அப்போ மக்கள் நல கூட்டணியில் நாங்கள் வந்து ஏற்கனவே ஒரு 4-5 கட்சிகள் இருந்தாங்க. பிறகு வந்து விஜயகாந்த் அதில் சேர்ந்தார். அப்போது விஜயகாந்தோட பேசுறதுக்கு பழகிறதுக்கு போகிறதுக்கு, உதாரணமாக நான் அந்த தேர்தலில் நின்னேன். அந்த தேர்தலில் என்னுடைய தேர்தல் பிரச்சாரத்துக்கு அவர் வந்தார். முதல்ல அவர் ப்ரோக்ராமே போடலை, சிதம்பரத்தில் வந்து தங்கியிருந்தார், வேற எங்கேயோ தான் ப்ரோக்ராம் போட்டது. அப்போ நான் போய் சொன்ன உடனே என்னங்க இங்கே வந்திருக்கீங்க, ஐயோ அப்படியான்னு தெரியாமல் போச்சுன்னா அப்புறம் வந்து இங்கே முதல்ல அங்கே பேசிட்டு தான் அவர் போனார். எதையுமே அவர்கிட்ட வந்து ஈஸியாக சொல்லலாம், ரொம்ப பிடிவாதமாக இல்லை மறுத்து அப்படிலாம் சொல்கிற டைப்பு கிடையாது. அந்த மாதிரி ஒரு நல்ல பழகிறதுக்கு ரொம்ப நல்ல பண்பாடு. ஏன்னா கோவப்படுவார், ஆனா நியாயமா இருக்கும், எல்லாத்தையும் கூட இருக்கிறவங்களை நல்லா பாத்துப்பாரு அப்படிங்கிறது தான் இந்த கொஞ்ச நாளா அவர் கோவப்படுவாருங்கிறது அவர் ஆனா நியாயமா இருக்கும் அப்படின்னு. சட்டமன்றத்துல வந்து யாருமே கோவப்படாம இருக்க முடியாது. ஏனீங்கன்னா நீங்க அரசியல் ரீதியா விமர்சனம் பண்ணிட்டா அது வேற விஷயம். ஆனா தனிப்பட்ட முறையில நீங்க வந்து உங்களை வந்து சுட்டி காட்டுற போது, ஒரு பர்சனலா வந்து உங்களை வந்து இது பண்ற போது நீங்க நிச்சயமா அஜிடேட் ஆவீங்க. அப்போ அங்க என்ன நடக்குன்னா, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிற போது அவரும் சில நேரங்களில் கோவப்பட்டிருக்காருங்கிறத நம்ம பார்க்கணும். அரசியல் ரீதியா வந்து ஆட்சியை குறை சொல்றோம் அப்படின்னா யாருக்கும் அதில் ஒன்றும் பிரச்சனை வராது. பட் தனிப்பட்ட முறையில் நீங்க வந்து அவருடைய பிஹேவியரை, அவருடைய பழக்க வழக்கத்தை கொச்சப்படுத்துற போது யாருக்குமே வரதானே செய்யும். அது அவர் விஜயகாந்த் தான் கோவப்படும். நம்ம நாளைக்கு என்ன இருந்தாலும் கோவம் தான் வரும், யாராக இருந்தாலும் கோவப்படுவாங்க. அதனால எனக்கு என்னமோ என்னுடைய அனுபவத்தில் அவர் வந்து அப்படி எடுத்தாலும் கோவப்படுறவர் அப்படின்னு ஒரு இது சொல்றாங்க. அப்படிலாம் கிடையாது. அன்னைக்கு அந்த சட்டமன்றத்தில் நடந்த சம்பவத்தில் ஜெயலலிதா இவரை பற்றி சொன்னது, அதிமுக எம்எல்ஏக்கள் இவரை பற்றி சொன்னதில் கொஞ்சம் அவர் அஜிடேட் ஆகி பேசினார். அது நிச்சயமா இயற்கையாக அது வரத்தான் செய்யும். நீங்கள் எதிர்கட்சி தலைவருங்கிற போது எதிர்கட்சி தலைவருங்கிற அந்த மரியாதையோட பேசணும். அதை தாண்டி நீங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு இந்த மாதிரி பழக்கம் இருக்கு, அந்த மாதிரி பழக்கம்னு பேசினா அது பேசுகிற இடமா அது இல்லை. சட்டமன்றத்துக்கு அதுக்காக போயிருக்கோம் எல்லாரும். அதனால் அது வந்து அந்த மாதிரி 1-2 நேரங்கள்ல அது மாதிரி வந்து தவிர மற்றபடி நான் பார்த்த வரைக்கும் அவர் வந்து கோவப்பட்டதோ ஆத்திரப்பட்டதோ அப்படிலாம் எங்க சம்பவம் இல்லை. ஒருவேளை அவங்க கட்சிக்குள்ள அப்படி ஏதாவது நடக்குதா என்ன நமக்கு தெரியாது. அப்படி எங்களோட இருக்கிற போதெல்லாம் 5 வருஷம் கிட்டத்தட்ட 2011 2016 வரைக்கும் சட்டமன்றத்தில் இருந்தோம். 16 சட்டமன்ற தேர்தலில் அவரோடு சேர்ந்து பணியாற்றணும். ஒரு சட்டமன்ற தேர்தல் முடிஞ்ச பிறகுதான் அப்புறம் அவருக்கு நமக்கும் எங்களுக்கும் தொடர்பு. உதாரணமாக வந்து 2016 சட்டமன்ற தேர்தலில் கூட பார்த்தீங்க, 2011 நாங்கள்லாம் தொகுதி பங்கீடு பற்றி பேசிக்கிட்டு இருக்கிற போது யார் யாருக்கு என்ன சீட்டு அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கோம். திடீர்னு ஜெயலலிதா வந்து எல்லா சீட்டுக்கும் வேட்பாளர் அறிவிச்சிட்டாங்க. அப்போ உடனே அவர் தான் எல்லாரையும் தொடர்பு கொண்டு என்ன அந்த மாட்டுக்கு அறிவிக்குது, வாங்க நம்ம மாட்டுக்கு நம்ம ஒரு பட்டியலை அறிவிப்போம். அப்புறம் நம்ம அவர் இடத்துக்கு எல்லாரையும் கூப்பிட்டு நாங்கள் ஒரு பட்டியலை அறிவிக்க போகிறோம்னு சொன்ன பிறகு தான் அப்புறம் அந்த அம்மா இறங்கி வந்தாங்க. அப்படியெல்லாம் ஒரு நல்ல ரோல் பிளே பண்ணுறவர். நிச்சயமா அவரோட இழப்புங்கிறது சமீபத்தில் நடந்த ஒரு இழப்புல பெரிய இதுதான். அது என்ன பெரிய கஷ்டம்னா பாவம் ஒரு 10 வருஷம் வந்து அவர் இயற்கையாக வெளியில் வர முடியாமல், கட்சி நடத்த முடியாமல், மக்களை சந்திக்க முடியாமல், மருத்துவ சிகிச்சைங்கிறதுலையே ஒரு 10 ஆண்டு காலம் ஓடிடுச்சு. மரணம் அப்படிங்கிறது. ஆனாலும் இவ்வளவுக்கு பிறகு மக்கள் இந்த அளவுக்கு வந்திருக்கிறது பெரிய விஷயம். இப்போ திடீர்னு நேரடியாக தினம் அரசியல் இருக்கிற ஒரு தலைவர் இறந்து மக்கள் வர்றதுங்கிறது வேற. ஒரு 10 ஆண்டுகள் வந்து சினிமாவிலையும் இல்லை, அரசியல்லையும் இல்லை. அவர் ஒன்றும் நேரடியாக யாரையும் பார்க்கல, நேரடியாக யாரையும் பேசலை. அப்படி இருந்த போது கூட இந்த அளவுக்கு வந்திருக்காங்கன்னா அது வந்து உண்மையிலேயே அவர் பேர்ல இருக்கிற மக்களுக்கு இருக்கிற ஒரு ஈர்ப்பு தான், ஒரு அபிமானம் தான். ஏன்னா வந்த எல்லாருமே அந்த அழுகிறதா இருக்கட்டும், இல்லைன்னா ஒருத்தர் கூட ஒரு தப்பான விஷயமா அந்த மாதிரி சொல்லவே இல்லை. எல்லாருமே அவங்களுக்கான ஒரு சம்மந்தப்பட்ட விஷயத்த சொல்லிதான் இது பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் நல்ல அதான் சொல்ல அவருடைய பண்பு பழகிறதுல மற்றதெல்லாம் மக்களுக்கு கொஞ்சம் நிறைய உதவி செய்யணுங்கிற அந்த மாதிரி இது கூட அவருக்கு நிறைய இந்த இயற்கை இடர்பாடுகளை மற்ற நேரங்கள் நிறைய மக்களுக்கு பல பேர் சினிமாவில் நிறைய சம்பாதிக்கிறவங்க இருக்காங்க. ஆனால் அவங்க யாரும் அப்படியெல்லாம் உதவி செய்கிற எண்ணம் வர்றது கிடையாது. பட் விஜயகாந்துக்கு அதில் வந்து ஒரு பெரிய இது இருக்குது. நம்ம ஒன்றும் சேர்த்து வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், முடிஞ்ச வரைக்கும் மக்களுக்கு போகணும், அதெல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. நிச்சயமா சார். இப்போ வந்து உங்களுக்கு ஒரு 5 நாள் ஃப்ரீ டைம் கிடைக்குது, எந்த போராட்டம் போக வேண்டியதில்லை, ப்ரெஸ் மீட் கொடுக்க வேண்டியதில்லை, கட்சி ஆஃபீஸ் வர வேண்டியதில்லை, யாரையும் மீட் பண்ண வேண்டியதில்லை அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? அதாவது வந்து அதிகமாக படிக்கிறதுல செலவு பண்ணுவேன்.
ஒன்று. சில நண்பர்களை பார்த்து பேசுறதுக்கு செலவு பண்ணுவேன். 3வது வாக்கிங் மற்றது போகிறதுக்கு செலவு பண்ணுவேன். இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் செலவு பண்ணுவேன். சில ரொம்ப தூரம் உறவுகளோ அல்லது நண்பர்களோ அவங்களாம் ரொம்ப நாளாக பார்க்கறதுக்கு வாய்ப்பே கிடைக்காது. ஸோ அந்த மாதிரி கேப்பு கிடைக்கிற போது ஒரு 2 நாள் 3 நாள் ஃப்ரீயாக கிடைக்குதுன்னா சரி எல்லாரையும் ஒரு ஒன்று பார்த்து வருவோம். அப்படிதான். அப்படிங்கிற முறையில் நம்ம வந்து போய் பார்க்கறது உண்டு. அது சாதாரண மற்ற நேரங்களில் படிக்கிறதுக்கு அதிகமான நேரத்தை செலவு பண்ண முடியாது. இந்த மாதிரி ஓய்வு கிடைக்கிற போது கொஞ்சம் கூடுதலாக படிக்கிறதுக்கு செலவு பண்ணுவோம். இப்போ கார்ல ஏதாவது ரொம்ப தூரம் போயிட்டு இருக்கும்போது ஏதாவது பாட்டு கேட்டுட்டு போற பழக்கம் இருக்கா சார்? நான் வந்து கர்நாடக மியூசிக் நிறைய கேட்பேன். ஏன்னா சிதம்பரத்தில் வந்து ஒரு 20-30 வருஷமாக வந்து நாட்டியாஞ்சலி நிகழ்ச்சி நடத்துவாங்க. நாட்டியாஞ்சலி நிகழ்ச்சின்னா வந்து கிட்டத்தட்ட இந்தியா முழுவதும் இருக்கிற அவங்க வந்து இந்த கர்நாடக இசை, பரதநாட்டியம் இதில் இருக்கிறவங்க பெரிய பெரிய ஸ்காலர்ஸ் வந்து இவங்க வந்து ஒவ்வொரு வருஷமும் நடத்துவாங்க. ஸோ அதில் வந்து இயற்கையாகவே ஒரு கர்நாடக இசை மீது ஒரு ஈர்ப்புங்கிறது இருக்கும். ஸோ அந்த மாதிரி பாடல்கள் கேட்குறது உண்டு. சில நேரங்களில் சில கருத்தாழமிக்க பாடல்கள் அந்த மாதிரி கேட்குறது உண்டு. நிறைய நேரம் வந்து பலருடைய உரைகளை கேட்டு போகிறது தான் எனக்கு பிடிக்கும். நம்ம சாதாரணமாக கேட்க முடியாது. யூடியூப்லேயோ அல்லது மற்றதுலையோ சில பேர் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருப்போம். அது மாதிரி உரைகளை கேட்டு போகிறது தான் எனக்கு பிடிக்கும். தமிழ்நாட்டில் இல்லைனா வேற ஒரு ஸ்டேட்டாக இருக்கட்டும், ஃபாரின் கண்ட்ரியாக இருக்கட்டும், இந்த இடத்துக்கு போகணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை அப்படின்னு ஏதாவது ஒரு பிளேஸ் இருக்கா உங்களுக்கு? நான் வந்து சைனாவுக்கு ஒரு முறை போயிட்டு வந்திருக்கிறேன். நான் ஒன்றும் வெளிநாட்டுக்கு போகணுங்கிற மாதிரி இப்போ என் சன்லாம் கூட வெளிநாட்டில் இருக்காங்க. ஆனால் நான் அதிகமாக அங்கெல்லாம் போகிறதுன்னு அவங்க கூப்பிட்டு தான் இருக்காங்க. நான் போகிறதுக்கு விரும்புறதில்லை. ஏன்னா நம்ம நாட்டை பற்றியே நம்ம நிறையா புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு, பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ அதில் வாய்ப்பு கிடைக்கிற போது சில மாநிலங்களுக்கு போகிறது, சில இடங்களுக்கு போகிறது, வரலாற்று இப்போது டெல்லி மற்ற இடங்களுக்கு போகிற போது அங்கே இருக்கிற பஞ்சாபுக்கு போகிற போது ஜாலியன் வாலாக்கா போகிறது, இப்படி பல இடங்களுக்கு போயிட்டு வர்றது. என் சன் வந்து ஹிமாச்சலில் இருக்கார், அங்கே போகிற போது சில முக்கியமான இடங்களுக்கு போகிறது. அப்படி வரலாற்று நிகழ்வுகள், வரலாற்று அந்த மாதிரி சின்னங்கள் அது மாதிரி இருக்கிற இடங்களுக்கு போகிறதுங்கிறது விரும்பும். தமிழ்நாட்டிலையும் கூட அந்த மாதிரி இடங்களுக்கு போகிறது விரும்புவேன். இப்போ கீழடி அல்லது வந்து வேறு சில தொல்லியல் ஆய்வுகள் அந்த மாதிரி இடங்களுக்கு போகிறதுக்கு. சார் உங்களுக்கு வந்து எல்லாத்த பற்றியுமே பேசும்போது உங்களுக்கு பிடிச்ச ஒரே ஒரு பாட்டு அப்படின்னா எதை சொல்லுவீங்க? அதாவது வந்து பூஞ்சிட்டு கண்ணங்களே அப்படிங்கிற ஒரு பாட்டு ஒன்று இருக்கு இல்லைங்களா, அது ரொம்ப ரசித்த பாட்டு அது. ஏன்னா அந்த சினிமா வந்து அந்த படம் வந்து ரொம்ப ஒரு நல்ல இதோட ஒரு மக்களுடைய உரிமை அது அந்த பூஞ்சிட்டு கண்ணங்களேங்கிற அந்த பாட்டு ஆரம்பத்துலேருந்து நல்லா. இப்போ நிறைய பாட்டு நம்ம கேட்குறோம், ரசிக்கிறோம். பட் அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். இன்னொன்று வந்து இந்த கல்லூரியில் பசுமை நிறைந்த நினைவுகளே அப்படிங்கிற பாடலும் எனக்கு ரொம்ப, இப்போ கூட கேட்டால் கூட எங்கேயாவது வரைச்சா அது ரொம்ப ரசிக்க தோணும். ஏன்னா அந்த கல்லூரி விழாக்களில் நடக்கிற போது அதுக்கு ஒரு பெரிய இது இருக்கும். ஏன்னா அந்த படித்து முடிச்சுட்டு நம்ம வெளியே போகிற நேரம், அந்த நேரத்தில் யார் எங்கே போவாங்க எப்படி இருப்பாங்கன்னா ரொம்ப அவ்வளவு இதாக வந்து நல்ல இசையும் இருக்கும். நல்ல நேரடியாக ஒரு மாணவனுடைய மனநிலை எப்படி இருக்குமோ அதை வந்து பிரதிபலிக்கிற மாதிரி அந்த பாடல். நாங்கள் அந்த பாட்டு கேட்டதில்லை சார், அதனால நீங்கள் 2 வரி பாட்டுன்னா நாங்கள் கேட்டுக்குவோம். இந்த பாட்டு இல்லை, அது நான் எனக்கு ஆக்சுவலாக பசுமை நிறைந்த நினைவுகளேங்கிற அது இப்போ எனக்கு கரெக்டாக டக்குன்னு வரல. அது அந்த பாடல் ரொம்ப நல்ல பாடல். பாடி தெரியும் பசுமை நிறைந்த நினைவுகளே, பாடி தெரியும் கனவுகளே அப்படிங்கிற மாதிரி வரும். அது மாணவர் பருவத்தில் எப்படி பசுமையாக இருந்தோம், பாடி தெரிஞ்சுக்கிட்டு இருந்தோம், வரவுகள் இல்லாமல் செலவு பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படிங்கிறதுலாம் வரும். அதில் ஒரு மாணவனாக இருக்கிற போது என்ன மனநிலை, எப்படி நம்ம இது பண்ணுறோம், எதிர்காலத்தில் நம்ம எப்படி இது பண்ண போகிறோம், எங்கே போக போகிறோன்னு தெரியல, இன்றைக்கி இருக்கிறவங்களாம் நாளைக்கு சந்திப்போமா, அது எல்லாத்தையும் நல்லாவே அந்த பாடலில் சொல்லுவாங்க. நிச்சயமாக அந்த படித்து முடிக்கிற அந்த மாணவர்களுக்கு உள்ளே இருக்கிற ஏக்கத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பாடலாக வெளியே ஃபீலிங்ஸை கொண்டு வந்துடும். ஆமாம், அதையெல்லாம் இவ்வளவு நாள் வந்து நாங்கள் உங்களோட ஒரு சீரியஸான இன்டர்வியூ அந்த மாதிரி நிறைய பார்த்துருக்கோம் சார். ஆனால் இப்போ உங்களோட சின்ன வயசு, உங்களுக்கு பிடிச்ச சினிமா, புக் அப்படின்னு பேசும்போது எங்களுக்கே ரொம்ப புதுசாக இருந்துச்சு. நீங்களும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி சார். ரொம்ப நன்றிங்க. அதாவது இது ஒரு புது அனுபவம் தான். ஆக்சுவலாக நாங்கள் இது மாதிரிலாம் பழக்கப்படலை. அதாவது எங்களை பற்றியோ எங்கள் சின்ன வயசு அல்லது எங்களுடைய தனிப்பட்ட இது என்னங்கிறத பற்றி நம்ம என்றைக்கும் பேசுறதுக்கு நம்ம நேரம் ஒதுக்கிறது இல்லை. அது மாதிரி நம்ம சிந்திக்கிறதும் இல்லை. பொதுவாக கட்சி இது கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை எல்லாருமே ஒரு கூட்டு செயல்பாட்டில் இருக்கிறதுனால நான் என்ன செஞ்சேன், நீங்கள் என்ன செஞ்சீங்கிற பேசிக்கிற ஒரு வாய்ப்பும் ரொம்ப ரொம்ப குறைவு. அதனால் இது ஒரு புது அனுபவம் தான் எனக்குங்கிறத நான் நன்றியோடு தெரிவிச்சுக்குவேன். தேங்க்யூ சார். நன்றி, வணக்கம்.